பல வருஷத்து பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த இறை வார்த்தைக்காக நம்முடைய நாமத்தை மைப்படுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்தான இடைப்படுங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உடைய மகிமை வெளிப்படட்டும், உடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. தயவு. எங்கே யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அடிமை சந்தையில விலைக்கு வாங்கப்பட்டான். தன் சகோதரரால் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலற்ற விற்று போட்டாங்க. அவன் கொண்டு வந்து அடிமை சந்தையில் போத்திபார் அரண்மனைக்கு விலைக்கு வித்துட்டான். இந்த காலகட்டங்களில் யோசேப்பு அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டு அரண்மனையில் வேலைக்காக அமர்த்தப்படும் போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனோட எல்லா காரியம் வாய்க்க பண்ணுகிறது அந்த போத்திபார் கண்டு அவன் மேலே தயவு வச்சார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் அடிமையாக வேலையில் அடிமையாக, இல்லை கடன் வாங்கி அடிமையாக, இல்லாட்டா ஒரு கம்பெனிக்கு அடிமையாக, குடும்பத்தில் அடிமையாக, ஏதோ ஒரு வித காரியங்களை நீங்கள் அடிமையை போல விற்கப்பட்ட நிலையில் காணப்படலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை தான், உண்மையாக இருக்கிறவங்க தான், கர்த்தரை தேடுறவங்க தான். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நாள் அந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் அடிமையாக இருந்தாலும் ஆளுகைக்குள்ளே இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க, ஆளுகை உங்கள் மேலே தான் இருக்கும். வாசிக்கலாம் 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இங்கே ஒரு ஊழியக்காரனா, தனக்கு விசாரணைக்காரனா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய மனுஷனா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதுனால ஒரு அடிமையாக போனவன் போத்திபார் அரண்மனையில் ஊழியக்காரன், எல்லாத்தையும் விசாரிக்கிறவன், இன்னும் போனா எல்லாவற்றுக்கும் அதிகாரி ஆகிட்டார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வசம் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக யோசேப்பு கர்த்தர் உயர்த்தினார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைய, நீங்கள் எந்த இடத்துல நீ அடிமையாக இருந்தாலும், உன்னை வேலை வாங்கினாலும், பொறுப்புகள் அதிகமாக கொடுத்தாலும், எவ்வளவு காரியங்களின் ஒரு அடிமை போல இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று உங்கள் எஜமான அதிகாரங்களை கண்ட பிறகு உங்களை அவங்க வசமாக உங்கள் கையில் வச்சுக்கிடுவாங்க. உங்களை விசாரணைக்காரனாக வைப்பாங்க. உங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வகையில் அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு அடிமையாக இருக்கிறோம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு தேவ பிள்ளை, நான் உண்மையாக இருக்கிறேன், ஏன் உத்தமமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், நல்லவனாக வாழ்கிறேன், ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் அடிமைத்தை நான் போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அடிமையாக இல்லை, ஆண்டவரோடு இருக்கீங்க. நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீங்க. ஒரு சில நாட்களுக்குள்ளே எல்லாம் உங்கள் வசம் வரப்போகுது. நீங்கள் அந்த இடத்த ஆளுகை செய்ய போகிறீங்க. கர்த்தருடைய ஆவியான தீர்க்க தரிசனம் உங்களுக்கு பேசுகிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால் கர்த்தரோடு நீங்கள் எங்கே இருந்தாலும், வனாந்தரம் இருந்தாலும் வளமான வாழ்க்கை, சிறையில் இருந்தாலும் அவனுக்கு அதிகாரமான வாழ்க்கை, அரண்மனையில் அடிமையாக இருந்தாலும் அவன் தான் ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுகிறான். காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நற்குணங்களும் இருந்தும், என் வீட்டில் நான் எல்லாருக்கும் ஒரு வேலைக்காரனா, பணிவிடைக்காரனா இருக்கிறீங்க அப்படின்னா, நீ ஆண்டவர் கிறிஸ்துவின் ஆவி உங்கள்கிட்ட இருக்க சேவை செய்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்கள் மேலே ஆளுகை செய்ய ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் ஆள போகிறீங்க. அதிகாரமுடைய கர்த்தர் உயர்த்த போகிறார். அந்த இடத்துல எல்லாம் உங்கள் கைவசம் கொடுக்கப்பட போகிறது. அந்த எஜமானுக்கு ஏற்ற, ராஜாவுக்கு ஏற்ற ஊழியக்காரனா அவரோடு நீங்கள் நின்று பணி செய்ய போகிறீங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர் யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாக விசாரணைக்காரனா, ஊழியக்காரனா எல்லாம் உங்கள் கைவசம் கொடுத்து உங்களை ஒரு அதிகாரத்துக்குள்ளாக கர்த்தர் உயர்த்த போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.